தூத்துக்குடியிலே திருச்செந்தூர் அன்னதான கமிட்டியின் சார்பாக அன்புடன் வரவேற்று வருகின்றோம். இந்த வைகாசி திருநாள் பக்தி பரவசத்துடன் மகிழ்ந்து அனுபவித்து ஆனந்தமாய் வாழ வேண்டும் என்று முருகனுடைய ஆசை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வருடாந்தோறும் இங்கே தோட்டப்பாளையத்தின் தர்மராஜா கோவில் எதிரில் அமர்ந்திருக்கும் திடலில் அன்னதானமும் இலவச வேஷ்டி சேலையும் வழங்கி வழிதந்தோர் வருவோம். ஊர் மக்கள் யாருமே அனைவரும் உள்ளத்தோடு ஆதரித்து இந்த விழாவை சிறப்பித்து வருகிறார்கள். அனைவரும் நல்லோர் வாழ வேண்டும் என்று மிக அன்பு பணியுடன் கேட்டுக்கொண்டு திருச்செந்தூர் அன்னதான கமிட்டியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அன்னதானம் முக்கணியோட அன்னதானம் இப்பொழுது முக்கணியோடு வழங்கப்படுகின்றது. முக்கணி என்றது தேவர்களால் போற்றப்பட வேண்டிய விருந்து, முக்கணி விருந்து. அதை தொண்டு தொட்டு காலமாக இங்கே தோட்டப்பாளையத்தில் அனைவரும் செய்து கொண்டு வருகின்றோம். மக்களுடைய அன்பும் ஆசையும் எப்பொழுதும் வாழ்ந்து வளமோடு வாழ வேண்டும் என்று, இன்புற்று வாழ வேண்டும் என்று, நோய் நொடி இல்லாத வெற்றியே வேல்முருகன், சத்தியே வேல்முருகன், கடற்கரை முருகன், கண்கண்ட முருகன், பல்லாயிரம் பேர் போற்றப்படக்கூடிய முருகன், பல்லாயிரம் வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய முருகன், பல்லாயிரக்கணக்கில் விரதம் இருப்பவரை வாழ வைத்து கொண்ட முருகன் என்பதை தெரிவித்துக் கொண்டு நீங்களும் இன்புற்று வாழ வழிவகை செய்து கொண்டு வாழ வேண்டும் என்று இறைவன் பணியோடு அன்போடு கேட்டுக்கிறேன். என்றும் இறைவன் பணி வேண்டும் என்று வாழ்த்து வணங்குகிறேன். கரோகரா, சுப்பிரமணிய சுவாமி கரோகரா, கந்தன கரோகரா, கதிர்வேலன கரோகரா, செந்தில் நாதன் கரோகரா, சுப்பிரமணிய சுவாமி கரோகரா, வாழும் வள்ளல கரோகரா, படியிறந்த பெருமான கரோகரா. முருகன் நாங்கள் சுமாராக 40 ஆண்டு காலமாக முருகனை எங்கள் குடும்பமே எங்களுக்கு ஒரு குலதெய்வம் அடுத்தது தான் முருகனே எங்கள் குலதெய்வம் மாதிரி தான். முதல்ல எங்கள் அக்காவுக்கு குழந்தை இல்லை, குழந்தை பிறந்து இருந்தது. அது மூளை விட்டு ஐயர் இருப்பார் நம்ம தோட்டப்பாளத்தில். அவர் சஷ்டி விரதம் இருக்க சொன்னார். சஷ்டி விரதம் நாங்கள் அப்போ தான் ஆரம்பித்தோம். சஷ்டி விரதம் இருந்தால் உங்களுக்கு எல்லாம் சௌபாகியம் கிடைக்குன்னாரு. அதை நம்பி நாங்கள் 40 வருஷத்துக்கு முன்னாடி சஷ்டி விரதம் ஆரம்பித்தோம். சஷ்டி விரதம் எங்கள் அக்காவுக்கு குழந்தை பிறந்தது, பையன் பிறந்தான். நல்ல சௌகரியமாக இருக்காங்க, நல்ல சிறப்பாக இருக்காங்க. அதே போல் நாங்கள் எங்கள் குடும்பம் நாங்கள்லாம் ஒரு ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்தவங்க தான். நாங்களாம் பெரிய கோட்டீஸ்வரர் கிடையாது, அன்னதானம் பண்ணுற அளவுக்குலாம் எங்களுக்கு வசதி கிடையாது. நாங்களே போய் ஒரு காலத்துக்கு போய் அன்னதானம் தான் சாப்பிடுவோம். அந்த அன்னதானத்தை போட வச்ச அந்த முருகன் தான் எங்களுக்கு வழிகாட்டி. அன்னதானம் போய் நாங்கள் போய் சாப்பிட்ற ஆள். எங்கே அன்னதானம் போட வச்சார்னா அந்த முருகன் தான் அந்த பெருமை. ஏன் சொல்லணும்னா நாங்களாம் வறுமையிலேருந்து ஏழ்மையிலேருந்து வளர்ந்த குடும்பம் தான் நாங்கள். இருந்தாலும் எங்களுக்கு என்றைக்கு முருகனை போய் திருச்செந்தூர் போய் கடற்கரைகளில் போய் நாங்கள் அவருடைய கால் பாதத்தை தொட்டமோ, கண்ணீர் மல்க நின்று அழுதுமோ, எங்களுக்கு இன்றைக்கி வேலூரில் ஒரு சீரும் சிறப்புமாக ஒரு மனிதராக, ஒரு முருக பக்தராக இன்றைக்கி எல்லாருக்கும் இன்றைக்கி அன்னதானம் பண்ணுறோம். இன்றைக்கி நாங்கள் மட்டும் இல்லை, இந்த பகுதி, இந்த மாவட்டம் அனைவரும் முருகன்கிட்ட ஜாதி பாதெல்லாம் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, முருகன் அனைவருக்கும் சமமானவர். முருகன் கேட்டது உடனே கொடுக்கக்கூடியவர், உடனே கேட்ட கூடயே கொடுக்குறது. அவருக்கு நீ காணிக்கன்னு பார்த்தா உன்னுடைய கண்கள் சொட்டு தான். நீ ₹1,00,000 கொடுத்தாலும் 2 லட்ச ரூபா கொடுத்தாலும் அவனுக்கு உடனே உனக்கு வழிகாட்ட மாட்டார். மனம் உருகி, முருகா எனக்கு இந்த உதவி செய்யுங்க, முருகா எனக்கு இது அருள் புரியுங்க, எனக்கு குழந்தை இல்லை, பாக்கியம் இல்லை, வீடு இல்லை, வசதி இல்லை, எதுவுமே எனக்கு வாய்ப்பில்லை, இறைவா எனக்கு கொடுனாவே கொடுப்பார். அதுதான் முருகனுடைய சக்தி. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் முருகன்கிட்ட கிடையாது. தாழ்ந்தவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஆகிடுவான். அது முருகனுடைய அருள். ஆணவன் கொண்டது சூரசம்பரத்தை காட்டுவாங்க. சூரபத்மன் ஆணத்தால் அழிஞ்சவன் சூரபத்மா. அதுக்காக சூரசம்பரம் 7 நாள் நடத்துவோம். நாங்கள் 40 ஆண்டு காலமாக திருச்செந்தூரில் போயிட்டு வாரம் ஒரு வாரம் அங்கேயே இருப்போம். சூரசம்பரம் முடிச்சு சஷ்டி விரதம் சூரசம்பரம் முடிச்சுட்டு 7 நாள் எங்கள் ஃபேமிலி, அக்கா தம்பி அண்ணன் தம்பி மாமா மச்சான் மொத்த பேர் அங்கே தான் திருச்செந்தூர் கோயிலில் நாங்கள் ஒரு டோனராக இருக்கிறோம். அங்கேயே தங்கி இருப்போம். எங்கள் அண்ணனுக்கு தோணுச்சு வைகாசி சாங்கம் போய்
திருச்செந்தூர் ஒரு வாட்டி போயிட்டு பார்த்தாரு. அதுக்கடுத்து திருச்செந்தூர் கொண்டாடுறதோட நம்ம வேலூரில் கொண்டாடலாம் இந்த வைகாசி விசாகத்தை. இதோட 18ஆம் ஆண்டு ஊர் பெரியவர்கள், ஊருடைய பொதுமக்கள் எல்லாமே எல்லாரும் கலந்து, இதில் எந்த ஒரு கட்சியோ எந்த ஒரு இதுவோ கிடையாது. அனைவரும் அண்ணன் தம்பி, நாங்கள்லாம் ஒரே சமம். இங்கே பார்த்தா எல்லாம் சமமாக பழகும். அதே போல் சமமாக முருகனுக்கு எல்லாமே விருந்து படைப்பாங்க. அதே போல் எல்லாம் அன்னதானம் வழங்குவாங்க, அவங்களும் சாப்பிடுவாங்க. ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பெருமைனா முருகன் எல்லாரும் ஒன்று சேர்த்த ஒரே இடம் அந்த முருகான்ற 3 எழுத்தில் தான் எல்லோரும் ஒன்று சேர்த்த இடம். அனைவருக்கும் பக்தர்களுக்கும் எங்களுடைய பக்தர் முருகனுடைய அடிமை என்று ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, சடாட்சனே, நாவிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் மேல் காக்க சுவாகா. 18 வருடங்களாக அன்னதான புனித பணியை செய்து கொண்டிருக்கோம். இதன் விளைவாக திருச்செந்தூர் முருகன் அருள் பெற்று யாவரும் நலவாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.